அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதை விட பேசாம ஒரு அரசியல் கட்சியே நடத்தலான்னு பார்க்குறேன். அது ரொம்ப சுழுவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஆப்சன்ட்ல போயிடுறீங்க அப்படின்ட்டு அப்பப்போ கமெண்ட்ல நண்பர்கள்லாம் கழுவி ஊத்துறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, ஒவ்வொரு தடவை நான் சொல்லாமல் கொள்ளாமல் ஆப்சண்ட் ஆகும் போதும் அதுக்கப்புறம் வீடியோவில் அழகா ஒரு காரணம் சொல்வேன். ஒரு தடவை சொன்ன காரணத்தை இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன். புதுசா யோசிச்சு காரணம் சொல்லினுக்கிறேன். என்னைக்காவது நீங்க ஏத்துனுக்கிறீங்களா? ஆனா கடந்த 10 நாளா அங்கங்க மின்வெட்டு, இதை அப்படி சொல்லக்கூடாது, கொஞ்சம் புதுசா டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாப் அப்படின்னும் போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 1, 2, 3, 4 அப்படின்னு ஒரு 7, 10 காரணங்கள் சொல்லியிருக்காரு. உடனே ஜனங்கள்லாம் ஏத்துக்கினாங்க. பார்த்தீங்களா? பாருங்க, நீங்க தான் கொஞ்சம் கூட ரீசனபிளா இல்லாம இருக்கீங்க. ஆனா காரணம் சொன்னா போதுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. அமைச்சர் காரணம் சொன்னார், மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். உடனே எதிர்த்தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா, என்னங்க இது சாட் ஜிபிடியில கேட்டா அது இந்த மாதிரி தாங்க காரணம் சொல்லுது, இதையே எடுத்து போட்டுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது எது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. காரணங்கள் எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம். காரணம் தெரிஞ்சா கரண்ட் கட்டு குழுன்னு ஆயிருமா? அது அமைச்சர் ஒரு காரணங்கள்லாம் லிஸ்ட் கொடுத்துருக்காரு இல்லையா? இந்த காரணங்கள் என்ன மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்ததா? அதுக்கு முன்னாடி கிடையாதா? ரொம்ப வருஷமா இருக்கின்ற பிரச்சனைகள் தானே இதெல்லாம். திடீர்னு இப்ப ஏன் ஃபிளேர் அப் ஆகுது? இதுல கருப்பு ஆடுகள் இருக்கின்றார்கள், செந்தில் பாலாஜியோட ஆட்கள் அப்படி இப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. எது ஒன்னா இருந்துட்டு போட்டாங்க. எனக்கு தேவை கரண்ட். அது இல்லை அப்படின்னா காரணத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி கரெக்ட், அந்த பழமொழி இப்போ ஞாபகம் வருதா? இது என்ன பிரச்சனை அப்படின்றது முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்களா? இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போறாங்க? அதுக்கு ரோட் மேப் என்ன? அதை பத்தின எந்த விதமான விவரங்களும் இல்லை. நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், ஒரு கால் சென்டர் நம்பர் கொடுத்துருக்கோம். கரெக்ட், இந்த இபி ஆஃபீஸுக்கோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஏஇ லைன்மேன் இவங்க நம்பர்லாம் நீங்கள் கடைச்சி ஃபோன் பண்ணால் கூட அவங்க எங்கேயாவது ப்ராப்ளம் அட்டன் பண்ணியிருந்திருப்பாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால் கால் சென்டர் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அதுவும் ரைட்டு, நல்ல விஷயந்தான். ஆனால் நம்பரை மட்டும் வச்சுன்னு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி, நாங்கள் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னா தோ போடுறேன் அப்படின்னு டக்குன்னு உடனே சுவிட்சை போட்டால் எங்கள் வீட்டில் கரண்ட் வந்துட போதா? அப்போ கால் சென்டர் அப்படின்றது நம்மளுடைய புலம்பலை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வழிதானே தவிர அந்த கரண்ட் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி கிடையாது. இதுக்கு ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரி சொல்றாங்க. எதை ஒண்ணு சொல்லிட்டு போங்க, சால்வ் பண்றதுக்காகத்தானே ஆட்சி அவங்க கையில கொடுத்துருக்காங்க. மறுபடியும் காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் திமுக மேல பழி. சரி விடுங்க, இப்பதானே வந்திருக்காங்க, அதனால 6 மாசம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்வாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் அப்படியே பழகிறோம், அதுக்கப்புறம் என்னத்தை பேச போறோம்? ஆனா ஒரே ஒரு சின்ன சந்தேகம் வருது எனக்கு. இது கருப்பு ஆடுகள் இல்லை திமுகவுடைய ஆதரவாளர்கள், அது எப்படி கொளத்தூர் முன்னாள் முதலமைச்சருடைய தொகுதி அங்க மட்டும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்னும் போது ஏதோ உள்ளுக்குள்ள இருக்குது. எல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர் சொல்லியிருந்தாரு, இந்த அறிவிக்கப்படாத மின்வெட்டு அதெல்லாம் இனிமேல் இருக்காது, டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொன்னால் முன்கூட்டியே அறிவிப்போம்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த கரண்ட் கட்டுன்னு சொல்லுங்க, இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாப்னு சொல்லுங்க, அல்டிமேட்லி நம்ம வீட்டில் லைட் எரியாது, ஃபேன் ஓடாது, அவ்வளோதானே. அப்போ ஏதோ இருக்குது பிரச்சனை அப்படின்றது அமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. துறை சார்ந்த அமைச்சர் அப்போ அவர் இல்லை அப்படின்னாலும். அப்புறம் நீங்கள் இன்னும் கான்ஸ்பிரசி தியரியே சொல்லிட்டு இருந்தால் சரிப்பட்டு வருமா? விடுங்க, அது அண்ணன் இப்போ தான் வந்திருக்காரு, இதை பழி போடுறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு தீவிர ஆதரவாளர் அவர் இந்த மாதிரி மின்வெட்டு தொடர்பான வதந்திகளை பரப்பாதீர்கள், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஊடகங்களில் யாரும் விடுறதா இல்லை. அதை பேட்டியெல்லாம் போயிடுகிறாங்க. கரண்ட் வரலன்றாங்க, எம்எல்ஏ வரலன்றாங்க. ஏங்க எம்எல்ஏ என்னங்க கரண்ட் தானேங்க வரணும், திருப்பி எல்லாத்துக்கும் எம்எல்ஏ வரணும், மந்திரி வரணும் அப்படின்னாதீங்க. யாரும் வருவானா, கரண்ட் ஒன்று மட்டும் வந்தால் போதும். இப்படித்தான் இருக்கணும் நம்மளுடைய ஆட்டிடியூட். பட் எல்லாத்துக்கும் சிஎம் வரணும், எம்எல்ஏ வரணும், மந்திரி வரணும், அவர் பார்க்கணும், ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா ஆறுதல் சொன்னால் போதுமா? ஃபேன் சுத்துமா? என்னைக்குதான் நம்ம திருந்த போறோம்னு தெரியல. இதே மாதிரிதான் அந்த மழை வரும்போது வெள்ளம் வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா பாருங்க, யாருமே எங்களை பார்க்கல. யாரும் பார்க்க வேணாம். அந்த வெள்ள நீர் அது வீட்டுக்குள்ள வராம இருந்தா போதும். நீங்க எங்க ஒன்னா இருங்க. நீங்க இந்தியா விட்டு வெளிநாட்டுல கூட சுற்றுப்பயணம் போங்க, எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம், எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது.
நீங்க எங்க போனாலும் தண்ணி எங்க வீட்டுக்குள்ள வராம பாத்துக்கங்க, அதை செஞ்சுட்டா போதும். ஆனா நம்ம அப்படி எதிர்பார்க்கறது கிடையாது. அவர் நேரா வந்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டாரு அப்படின்னா, ஆஹா பேர் வந்த மனுஷன்ப்பா, மந்திரி நேர்ல வந்தார், அப்படியே வேட்டியை தூக்கி மச்சு. வேற அண்ணாமலை அவர்கள் வேற கேட்டாரு, கோட்டு சூட்டு போட்டுக்கின்னு வெள்ளை தண்ணியில் எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஏதோ ஒன்று அதில் நஞ்சினே வந்து பார்த்தாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு அப்படியே அந்த வெள்ளை தண்ணியில் ஊடெல்லாம் குழு குழுன்னு இருக்கா மாதிரி மந்திரியோ இல்லை வந்து எம்எல்ஏ பார்த்தோம்னா நம்ம உள்ளம் குழு குழுன்னு ஆயிடுது. இப்படியே இருந்தோம்னா எங்கேருந்து இதெல்லாம் மாறுறதுன்னு நினச்சினுக்கிறீங்க. அடுத்தது அந்த சிறுமிக்கு நடந்த ஒரு கொடூரம். நம்ம சமூகம் எவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது இவங்க தாவேகால வந்து இப்படி தான் சொல்லியிருந்தாங்க, 2 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் வந்து பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் மாற்றமா? சரி, அது வந்து நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து விட்டோம். 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றச்செயலில் சம்பந்தப்பட்ட 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சட்டப்படி அவர்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கடுமையான தண்டனை, இதை பார்த்து யாருக்கும் வந்து அந்த மாதிரி செய்யறதுக்கு மனம் வரக்கூடாது அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. கடுமையான தண்டனைனா என்ன கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்? மேக்சிமம் பெனால்டி இந்திய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா மரண தண்டனை, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்? என்ன கேட்டால் இந்த அரபு நாடுகள்லாம் இருக்கா மாதிரி இந்த கல்லால் அடித்து கொல்லுவது அந்த மாதிரிலாம் வந்து தண்டனைன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த சமுதாயம் திருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம். ஏன்னா நீங்களாம் மனுஷங்களாடா. இவங்களை வந்து டகால மரண தண்டனை அப்படின்றது கூட வந்து ரொம்ப கருணையான ஒரு விஷயம்தான் நான் சொல்லுவேன். சோவியத் ரஷ்யாவில் இருந்த மாதிரி அந்த ஹார்ட் லேபர் சைபீரியாவுக்கு அனுப்பி அங்கே வந்து வேலை செய்ய விடுவாங்க சாவர வரைக்கும். அதை வேலை செஞ்சே செத்துருவான் அவன். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். இல்லை வழக்கம் போல் அரபு நாடுகள் தண்டனை அப்படி கூட யோசிக்கலாம். ஆனால் அதெல்லாம் எத்தனை பேர் ஏற்றுப்பாங்கன்னு தெரியாது. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது சம்பந்தமாக வருகின்ற தகவல்கள், சோசியல் மீடியா அப்படின்றது வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கும் அவன் குரலை ஒலிப்பதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குரலை சாதாரண மனிதன் ஒலிக்கிறானா இல்லை வந்து அதை வச்சு செல்வாக்கு தேடிட்டு நெரேட்டிவ் செட் பண்றாங்களா? இப்போ அந்த குழந்தை அவங்க ஃபேமிலி அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு சில பேட்டிகள்லாம் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அது வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அந்த வீடியோ கூட நான் வந்து ட்விட்டர்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த குடும்பத்தின் மீது புழுதி வாரி தூற்றுகின்றார்கள். அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படின்னு. அதாவதுங்க அது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் செகண்டரி. அந்த குடும்பம் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செயலை நியாயப்படுத்த முடியுமா? அப்புறம் எதுக்கு அந்த குடும்பத்தை பத்தின விஷயத்தெல்லாம் இப்ப வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அது உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக இந்த அவதூறு பிரச்சாரம்? அப்போ இது வேற எங்கேயோ போறது அப்படின்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? இதையெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும்? ஆளாளுக்கு ஒரு மொபைலை கையில் வச்சுக்கிறது, இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பேச வேண்டியது, பேசிட்டு போட்டுற வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் டெலீட் பண்ணிட்டு போயிட வேண்டியது. வேற ஒரு கட்சி ஆட்சியில் இருந்ததுன்னு சொன்னால் இவங்க மேலே கேஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி வந்து அவதூறு பேசினதா எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடுறவங்கலாம் அவங்க கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஆய்வு செய்ய போயிடுவாங்க. நீங்கள் எப்படிங்க செய்யலாம் அப்படின்னா அது ஆய்வு இல்லை. இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சிஎம் சாரை சந்திக்க போகிறோம், எங்களுக்கும் இந்த மாதிரி வந்து உரிமைகள் அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டாக தான் சொன்னாங்க. டெமோக்ரஸி இஸ் அ பெர்வர்டட் ஃபார்ம் ஆஃப் பொலிட்டின்னு சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு சிலர் கையில் மட்டும் இருக்கின்ற அதிகாரம் அப்படின்றது பரவலாக ஏராளமான பேர் கையில் அந்த அதிகாரம் போயிடுச்சுன்னா அதுதான் பெர்வர்டட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் இந்த கரண்ட் விஷயத்துல கூட பார்த்தீங்கன்னா, அங்கே இபி ஆஃபீஸில் போயிட்டு கேட்குறாங்க, ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க, என்னங்க இது மாதிரி நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிறோம் குழந்தைங்களை வச்சுன்னு. கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. கரண்ட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதுவும் சென்னை மாதிரியான நகரத்தில் இங்கே வந்து இயற்கை காத்துன்றதுக்கு வழியே கிடையாதுங்க. அதுவும் இந்த ஜன்னலை திறந்து வச்சாலும் அது காற்று வரும் அப்படின்றதுக்கும் சான்ஸ் கிடையாது. ஜன்னலை திறந்து வச்சா கொசு தான் வரும் பல இடங்களில். அண்டு நெருக்கமான ஒரு சிட்டி அப்படின்றதுனால வந்து அந்த புழுக்கம்ன்றது தாங்க முடியாது. அதுவும் வெயில் வந்து போட்டு கொளுத்துன்னு கொளுத்தி நிற்குதுங்க. அதனால் கொடுமை, நான் அதை இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு இபி ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே போய் நம்ம கேட்குறோம், அவங்க ஏதோ பதில் சொல்கிறாங்க அப்படின்னா பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நாம் போகிறோமே தவிர அதை வீடியோ எடுத்து அதை வந்து இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் இதை போட்டுட்டு இதுக்கு என்ன பண்ணுறது, கமெண்ட் போடுங்க. இதுதான் ஒரு சில வீடியோக்களில் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏங்க நீங்கள் வந்து பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, விழிப்புணர்வு பெற்ற குடிமகனாக அங்கே போய் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது 4 பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இதை சோஷியல் மீடியாவில் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் ரைட், ரொம்ப சந்தோஷம், அதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதுக்கு கமெண்ட் போடுங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களே, இது அப்படி பொது ஜனங்கள்லாம் சேர்ந்து இப்படி பண்ணலாம், அந்த கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்கன்னா இப்படி பண்ணால் அந்த கரண்ட் வந்துடும் அப்படின்னு யாராவது சொல்ல போகிறாங்களா? இது அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு. அவங்க தான் பெருசாக லிஸ்ட் ஊத்துறாங்களோ என்னென்ன காரணம் அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் கமெண்ட் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் அப்படின்னு ட்விட்டரில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தானே தெரியுது. அட்டென்ஷன் சீக்கிங் மட்டும்தான் இதில் நோக்கமாக தெரிகின்றதே தவிர உண்மையாக பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுல யாருக்குமே அக்கறை இல்லை போல இருக்கு. பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா அது அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும், தனிநபரால் முடியாது. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. கமெண்ட் போகிறதுனால இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடாது. மேபி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறலாம், அதை தவிர வேற ஒன்றும் ஆகாது. இதற்கிடையில் இந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவங்க வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த நேரத்தில் அவங்க வந்து சிரித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஒரு வீடியோ சுற்றிட்டு இருக்குதுங்க. இதை சில பேர் போட்டு, என்னங்க காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் கூட வந்து ஒரு பொறுப்பே இல்லாமல் என்ன ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க, அப்போ இவங்க பாட்டுக்கு வந்து சிரிச்சு நிற்கிறாங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதில் பண்ண வீடியோ, ஒரிஜினல் வீடியோ கிடையாது அப்படின்னு இதை மாற்றி வந்து இல்லை அப்படித்தான், இல்லை இப்படித்தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, அது வந்து நிஜம் வீடியோவா ஏஐ வீடியோவா அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் போல. அது வந்து நிஜமாவே சிரிச்சாங்களா இல்லை வந்து அவங்க சிரிக்கலையா அதுக்கும் நான் போல. ஆனால் அமைச்சர் அவர்கள் அவங்க வந்து ஏதோ ஒரு கூட்டம் முடிந்து, அதிகாரிகள் கூட்டம் நினைக்கிறேன், வராங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதில் கவனிக்கணும், அப்பவும் அவங்க சிரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க எதிர்த்தரப்புல இருந்து. அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இவர் சொல்ல வந்தது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அந்த சிரிப்புன்ற ஆஸ்பெக்டுக்கு போல, இவங்க ஒரு அமைச்சர் தாங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வேண்டாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் இது நியாயம்? இப்போ துறை சார்ந்த அமைச்சர் அப்படின்னு சொன்னா சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு அப்படின்னா அது முதலமைச்சர் கையில தான் அந்த துறை இருக்கின்றது. அவரை எந்த பத்திரிகையாளரும் இது வரைக்கும் பதவியேற்றதிலிருந்து இன்னி வரைக்கும் யாரும் அணுக முடியவில்லை, அவரும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. அப்ப துறை சார்ந்த அமைச்சர், அதற்கு பொறுப்பான அமைச்சர் யாரோ அவரை கேள்வி கேட்க முடியல அப்படின் போது மற்ற அமைச்சர்களை கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு அமைச்சர் அப்படின்றவர் வந்து ஆல்வேஸ் அமைச்சர் தான். இந்த நேரத்தில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் மட்டும்தான் பார்ப்பேன், இந்த நேரத்தில் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு எந்த அமைச்சரும் சொல்ல முடியாது. எப்படி ஒரு அரசியல்வாதி பதவியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியோ, அந்த மாதிரி ஒரு அமைச்சர் அப்படின்னா 24 மணி நேரமும் அவர் அமைச்சர் தான். மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள். மக்கள் வந்து நேரடியாக கேள்வி கேட்க முடியாது அப்படின்றதுனால மக்களுடைய கேள்விகளை பத்திரிகையாளர்கள் அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. அங்கே போயிட்டு பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வேணாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ் மட்டும் கேளுங்கன்றது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் சொல்லுவீங்களா? ஏன் துறை சார்ந்த அமைச்சர் இல்லாமல் இன்னொருத்தர்கிட்ட கேட்கறதுன்றது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த செவிலியர்கள் அங்கேயும் துறை சார்ந்த அமைச்சர் இல்லாமல் வேற ஒரு அமைச்சர் போய் பேசியிருக்காருன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால எந்த அமைச்சராக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனை அப்படின்னும் போது போய் அவங்கள சந்திக்கலாம், ஆறுதல் சொல்லலாம், நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லலாம் அப்படின்றத இவங்க தான் நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களும் சொல்லியிருக்கார், நான் துறை சார்ந்த அமைச்சர் இல்லை, அதை பற்றி நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அப்படின்னு அவர் கருத்தையும் சொல்லியிருக்காரு. அதனால இது அவருடைய டொமைன் இவருடைய டொமைன் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்க சிரிச்சிங்களா இல்லையான்றது கேள்வி கிடையாது. பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு அதை எப்படி நீங்க தள்ளிட்டு போக முடியும்? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்கும். என்ன முடிவு எடுத்தாரு யாருக்குமே தெரியலையே. சரி விடுங்க, இன்னும் ஒரு 100 இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதில் வந்து வேற ஒரு ஆங்கிளை கண்டுபிடிச்சி அது அப்படி இது இப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம தான் இதை பற்றி புலம்பிட்டு இருக்கணும். ரைட், அடுத்தது திமுக.
முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நான் தோத்தது கூட பெரிய விஷயம் இல்லை, கழகம் தோற்றது தான் எனக்கு வருத்தமாக இருக்கின்றது அப்படின்னு. அப்படி ஒன்றும் தெரியலங்க. ஒருவேளை கழகம் ஜெயித்து ஆட்சிக்கு வந்திருக்கின்றதும் கூட வச்சுப்போம். 134 இடங்கள்ல திமுக ஜெயிச்சிடுச்சு. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்திருந்தார் அப்படின்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும்? என்ன இப்ப மம்தா பானர்ஜி அவர்கள் வழிகாட்டி இருக்காங்க, தோத்து போனாலும் நான் முதலமைச்சர் ஆவேன், அடுத்தது இடைத்தேர்தலில் நான் மறுபடியும் பதவிக்கு வருவேன் அப்படின்னு பண்ணிட்டு போகலாம். ஆனால் இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? திருப்பி திருப்பி வந்து அவங்க சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நிஜமாகவே உங்க ஆட்சி நல்ல ஆட்சியா இருந்ததுன்னா, என்னப்பா நல்லா தானே இது, இதை விட்டுட்டு ஏன் அங்கே போனோம் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க செய்யலை. தாவேகா தரப்புல வந்து சோசியல் மீடியா மூலமா மக்களை குறிவைத்தார்கள் அப்படின்னு சொன்னா, திமுக ஆட்சியில் என்ன நடந்தது? முதலமைச்சரை குறிவைத்து ஒரு சிலர் பார்த்தீங்களா, அப்படியே மாநிலமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஜனங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு இவங்க சில நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இருந்த முதலமைச்சர் அவர்கிட்ட நம்ம இதெல்லாம் சொல்லிட்டோம்னா போதும்பா, வேற எதுவும் வேணாம், இப்படியே இருந்தாங்க. அப்புறம் நீங்க வந்து அவங்க சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல வந்து எங்க பதவியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன நியாயமா இது? பல விஷயங்கள் அதெல்லாம் வந்து வெளில சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் மேல பழி போட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி தீவிர பிரச்சாரம் நடந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதையெல்லாம் முறியடிக்கிற அளவுல உங்களுடைய ஆட்சி இருந்திருக்க வேண்டும். அது இல்லை. அதுதான் நீங்க பண்ண பெரிய தப்பு. சரி, ஆட்சியை இழந்து விட்டார்கள், இப்போ வந்து எதிர்கட்சி ஆகி விட்டார்கள், இப்போவாது அவங்க வந்து ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கினாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. மறுபடியும் அன்னிலேருந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம், கொஞ்சம் கூட திருந்த மாட்டோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே இருந்துட்டு போங்க. ஆளுங்கட்சின்றதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகம், ஆங்கில ஊடகம் தான், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. இவங்கெல்லாம் எந்த விதத்தில் வந்து ஜேர்னலிஸ்ட்னு சொல்லலான்னு எனக்கு புரியல. இந்த பீம் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சோ அவர்கள் சொல்வார். அதாவது மோட்டு வலையை பார்த்துக்கின்னு ஏதாவது கற்பனை பண்ணிட்டு அடிச்சு விட வேண்டியது, அது உண்மையா பொய்யா அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி பாஜகவும் திமுகவும் நெருங்குகின்றது. ஏன்னா திமுகவுடைய அந்த எம்பிக்கள் ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி இது வந்து பாஜகவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சமாவது மண்டையில் மூளை அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து மறுபடியும் இங்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது நடக்காத காரியம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அதுக்கு அவங்க பெரிதும் நம்பிக்கொண்டு இருப்பது மறுபடியும் வந்து அந்த மைனாரிட்டிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த வாக்குகள் நம்ம பக்கம் வர வேண்டும், அப்போதான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து அந்த நம்பிக்கை தீர்மானத்தும் போது கூட வந்து இந்த சனாதனத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி இருந்துச்சு பாசகவோட போய் திமுக சேர்ந்துக்குச்சின்னு சொன்னால் சுத்தமாக அந்த இழந்த செல்வாக்கை திரும்ப பெற முடியாது, மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதுன்றது திமுகவுக்கு தெரியாதா? இல்லை இந்த சனாதனத்தை அழிப்போம் அப்படின்னு சொன்ன திமுகவோட பாசக மறுபடியும் போய் சேர்ந்ததுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் 2 கட்சிகளையும் குழி தோண்டி புதைக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு குரோத்ன்றதே கிடையாது அப்படின்றது பாசகவுக்கு தெரியாதா? எதுக்காக இந்த மாதிரிலாம் கதை விட்டுன்னு தெரியுறாங்க? கேட்டால் சோர்சஸ், என்ன சோர்சஸ் அது? நாங்கள் வந்து சோர்சஸ்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சோர்சஸை சொல்ல வேண்டாம். எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது, நேர்மைன்னு ஒன்று இருக்குது, அது முக்கியம். ஆனால் இன்னைக்கு அதை பற்றி யாரும் கவலைப்பட்டதா தெரியல. நமக்கு என்னங்க, அப்படியே ஏதாவது அடிச்சு விடுவோம். இந்த யூடியூப் சேனலுக்கு போட்டியாக வந்து நிற்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் டுபாக்கூர் நிறைய சேனல்கள் அப்படின்னு ஜனங்க புரிஞ்சுக்கினாங்க. அதனால் அதை பார்க்கறது கிடையாது. திருப்பி திருப்பி நான் இதான் சொல்கிறேன். அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இன்றைக்கி மழை பெய்யுமா, இல்லை ஸ்கூல் லீவா, அப்புறம் தங்கம் விலை, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதுக்கு தான் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்களே தவிர மீதி அந்த ரொம்ப தீவிர கட்சி சார்புடையவர்கள் அந்த 8 மணிக்கு 9 மணிக்கு அந்த குஸ்திலாம் நடக்குது இல்லை, அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்களே தவிர மற்றபடி அந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அப்படின்ற இடத்துலேருந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்னைக்கோ விலகி போயிடுச்சு. இப்போ இந்த யூடியூப் சேனல்கள் இவங்க தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்து பயங்கர டஃப் காம்படிஷனாக இருக்காங்க. அதனால் அவங்களோட போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த மாதிரி டுபாக்கூர் செய்திகளை எல்லாம் அடிச்சு விட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட் நண்பர்களை, ஒரு சின்ன ட்ரெய்லர். ஆமாம், நாமளும் வந்து அப்படியே கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கணும்ல. நாளைக்கு வந்து புதுசாக ஒரு கட்சி உதயமாகின்றது. என்ன கட்சி அப்படின்னு கேட்குறீங்களா? இந்தியன் பேண்டிகூட் காங்கிரஸ், அதாவது இந்திய பெருச்சாளி காங்கிரஸ். அதன சார் கட்சி யார் ஆரம்பிக்கிறாங்க, எங்கே ஆரம்பிக்கிறாங்க,
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வரும்போது இந்திய பெருச்சாளிகள் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி வரக்கூடாதா? அந்த கட்சியுடைய கொள்கைகள் என்ன, என்னெல்லாம் அவங்க சாதிக்க போறாங்க அப்படின்றத நாளைக்கு விரிவாக பார்ப்போம். கூடவே அந்த கரப்பாம்பூச்சியும் சேர்த்து பார்க்கலாம். ஏன் கரப்பாம்பூச்சி சாகல்லேருந்து வரும்போது அது என்னது, பெருச்சாளி சாகல்லேருந்து வந்து கட்சி ஆரம்பிக்க கூடாதா? என்ன தப்பு இருக்குது? மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.